கோவை அருகே வாளையாறில் நடந்த வாகன சோதனையில் ரூபாய் 1,18,00,000 ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள வாளையார் சோதனை சாவடியில் போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தலை தடுக்க கேரள காவல்துறையினர் தொடர்ந்து வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வாளையார் காவல் ஆய்வாளர் ராஜீவ், உதவி ஆய்வாளர் பிரமோத் உள்ளிட்ட போலீசார் சேலத்தில் இருந்து கொச்சி நோக்கி சென்ற காரை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் காரின் பின்புற இருக்கைக்கு அடியில் கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரில் வந்த தம்பதியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த பணத்திற்கான எந்தவிதமான உரிய ஆவணங்களும் இல்லாதது தெரிய வந்தது. இவ்விசாரணையில் அவர்கள் மராட்டிய மாநிலம் புனேவைச் சேர்ந்த சவான் ரூபேஷ் மற்றும் அவரது மனைவி அர்ச்சனா என்பதும் சேலத்தில் வசித்து வரும் அவர்கள் அங்கிருந்து கொச்சிக்கு ஹவாலா பணத்தை கடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று எண்ணி பார்த்ததில் அதில் 1,18,00,000 ரூபாய் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தம்பதியை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது.